உறவுகளே அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி பேரன் வந்துக்கிறாரு. அதனால் வந்து இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை. இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டில் வந்து காலிஃப்ளவர் போட்டு பீன்ஸு கேரட்டு எல்லாம் போட்டு இன்றைக்கி வந்து பிரிஞ்சி செய்ய போகிறோம். பாருங்கள், வீடியோவில் வாங்க எல்லோரும் உறவுகள்லாம். எண்ணெய் ஒரு கிண்ணம், நெய் ஒரு 2 கரண்டி போட்டுக்கோங்க. வந்து பட்டை லவங்கெல்லாம் போட வேணாம், இந்த ரம்பா இலை யூஸ் பண்ணுவோம். இன்றைக்கி நல்லாயிருக்கும், வாசனையாக இருக்கும் பிரிஞ்சிக்கு இந்த போடுற ரம்பா இலை. முந்திரி சேர்த்துக்கோங்க. நம்ம தேவை இருக்கிறது எவ்வளோ வேணாலும் போட்டுக்கலாம். முந்திரி இந்த சாம்பார் வெங்காயம் போடுறோம். நல்லாயிருக்கும். இதெல்லாம் இதுமாரி செஞ்சால் இதுமாரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் எல்லோரும். இது அப்படியே நல்லா இந்த ஆவிலே வெந்துடும். இந்த வெங்காயத்தை அரியெல்லாம் வேண்டாம், அப்படியே கரெக்டாக இருக்கும். அதான் சாம்பார் வெங்காயம், சின்ன வெங்காயம் போட்டிருக்குறோம் நாங்கள். இதுக்கு வந்து பட்டை ஏலக்காய் லவங்க எதுவும் சேர்த்துக்க வேணாம், இந்த ரம்பா இலையே போடுங்க, நல்லா வாசனையாக இருக்கும் சோறு. வந்து பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க, 4 போட்டிருக்கிறேன். தக்காளி ஒரு 2 சேர்த்துக்கோங்க. நல்லா வதங்கி வரணும், இந்த பச்சை வாடெல்லாம் போகணும், வெங்காயம்லாம் நல்லா வதங்கணும். இது வந்து உருளைக்கிழங்கு போடாமல் காலிஃப்ளவர் போட்டு நாங்கள் வெஜிடபிள் இது செய்கிறோம், பிரியாணி செய்கிறோம். ஏன்னா வந்து இப்போ எல்லாருமே வந்து இந்தமாரி செஞ்சு சாப்பிடுங்க, நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள், நல்லா எப்படி வதங்கிடுச்சு பாருங்கள் எல்லாமே. இப்போ வந்து கேரட் வந்து இப்படி நல்லா நீட்டாக அரிஞ்சு வச்சுக்கோங்க, பார்க்கும்போதே அழகாக இருக்குது பாருங்கள். பீன்ஸில் வந்து இப்படி அரிஞ்சு போடுங்க, அப்போ தான் அதில் பூச்சி இருக்குதா என்ன இருக்குதுன்னு நம்மளுக்கு தெரியும். நம்ம ரவுண்டாக தானே செஞ்சு சாப்பிட்டுட்ருக்குறோம். இந்தமாரி உறவுகள்லாம் செஞ்சு சாப்பிடுங்க. இப்போ வந்து உப்பு சேர்த்துக்கலாம். காலிஃப்ளவரில் உப்பு போட்டு வேக வச்சு வடித்து வச்சுருக்கிறேன். இப்போ இதுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இது வதங்கட்டும் கொஞ்சம் நேரம். இந்த பட்டாணியை சேர்த்துக்கலாம். இந்த பட்டாணியை சேர்த்துக்கலாம். வெள்ளை பட்டாணி, பச்சை பட்டாணி இல்லை, வெள்ளை பட்டாணி. அதுலேயே வெள்ளை பட்டாணி அழகாக இருக்குது பாருங்கள். இதை சேர்த்துக்கலாம். இது நல்லா வதங்கட்டும் கொஞ்சம் நேரம். இந்த பாருங்கள், நல்லா வதங்கி வந்துருச்சு. ஏன்னா இதுக்கு வந்து தக்காளிலாம் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் சேர்த்துக்கணும், ரொம்ப சேர்க்கக்கூடாது. இந்த பாருங்க, 2 கரண்டி போடுங்க இஞ்சி பூண்டு. மசாலா உங்களுக்கு டேஸ்ட்டு கொடுக்கணும்ல. இது வந்து 1 கிலோ அரிசிக்கு போட்டிருக்குறோம். நீங்கள் வந்து இதுக்கு மசாலா வந்து இப்படி சேர்த்துக்கோங்க, நல்லாயிருக்கும். இப்போ வந்து இது வந்து இஞ்சி பூண்டு வந்து வதங்கட்டும். இந்த புதினா மல்லி போடுறோம் பாருங்கள், புதினா போடுறோம், மல்லி சேர்த்துக்கோங்க. இந்த காஷ்மீர் மிளகா அரைச்சி வச்சுருக்குறோம். இது வந்து காஷ்மீர் மிளகா 1/2 கிலோக்கு அரைச்சி வச்சுருக்கிறேன் தூள். இது வந்து இந்தமாரி மீன் வறுக்கிறதுக்கு, தக்காளி தொக்கு, இந்தமாரி பிரிஞ்சிக்கு எல்லாத்துக்கும் போட்டுக்கலாம். நீங்கள் காரம் வராது, நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பாருங்க, இந்த 1 கரண்டி போடுறேன். ஏன்னா 4 பச்சை மிளகாய் போட்டிருக்கிறேன், அதனால் வந்து இந்த 1 கரண்டி போட்டிருக்கிறேன். பார்த்து எவ்வளோ அரிசி போடுறீங்களோ தேவை இருக்கிறத நீங்கள் போட்டுக்கோங்க. ஏன்னா காரம் ரொம்ப இருந்துச்சுன்னா பிள்ளைங்களும் சாப்பிடணும்ல, அதனால் வந்து காரம் யாருக்கு எவ்வளோ தேவை இருக்குதோ நீங்கள் சேர்த்துக்கோங்க. தயிர் வந்து இந்த கிண்ணத்தில் வந்து வீட்டு தயிர். இது வந்து நாங்கள் கட்டியே வீட்டில் பால் காய்ச்சி ஊற்றி வச்சுருக்குறோம் தயிர். இப்போ வந்து இந்த காலிஃப்ளவரை சேர்த்துக்கோங்க.
இந்த பூ வந்து 50 ரூபா. இந்த பூ வந்து நல்லாயிருக்கும். செஞ்சு இந்த மாதிரி பூ சாப்பிட்டு பாருங்கள். இப்போ வந்து எங்கள் உறவுகள்லாம் வந்து புரட்டாசிக்கு, கார்த்திகைக்கு இதுக்கெல்லாம் வந்து இந்த மட்டனு, சிக்கனு இதெல்லாம் யூஸ் பண்ண மாட்டாங்க. அப்போ வந்து இந்தமாரி உருளைக்கிழங்கு போட்டு தானே செஞ்சு சாப்பிட்றோம் நம்ம. இது ஒரு ஸ்டைலாக செஞ்சு சாப்பிடுவோம் நம்ம. நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பிள்ளைங்கள்லாம் வந்து ஊரில் இருக்கிற பிள்ளைங்கள்லாம் வந்து இருக்கிற பிள்ளைங்க இதுமாரி வீட்டில் செஞ்சு இதுமாரி சாப்பாட்டில் போட்டு சமைச்சி பிரிஞ்சி மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம். அப்போ வந்து நல்லாயிருக்கும். இது வந்து சுடுதண்ணியில் வந்து காலிஃப்ளவரை வந்து உப்பு போட்டு கொஞ்சம் ஒரு ஆவியை அவிச்சி எடுத்துடணும். எடுத்துட்டா தான் இது வந்து நல்லாயிருக்கும். இந்த பாருங்கள், கறி மாதிரியே இருக்குது பாருங்கள். பாருங்க, நல்லா வதங்கிருச்சு. இஞ்சி பூண்டு ஸ்மெல்லாம் போயிடுச்சு நல்லா. இப்போ வந்து நம்ம வந்து தண்ணியை வந்து ஒரு அடுப்பில் கொதிக்க வச்சுருந்தோம். இதில் வந்து ஒரு சட்டி அரிசினா 2 சட்டி தண்ணி ஊற்றணும். தண்ணி வந்து கொதிக்க வச்சதுனால சீக்கிரம் ஆயிரும். உங்களுக்கு வேலையும் சுருக்கமாக முடிஞ்சிடும். ஒரு அடுப்பில் செய்யும் போது ஒரு அடுப்பில் வந்து நீங்கள் வந்து செஞ்சீங்கன்னா வேலை ஒரு சீக்கிரம் முடிஞ்சிடும். 2 சட்டி ஊற்றியாச்சு. இப்போ வந்து தண்ணி வந்து கொதிக்கணும். சூடாயிடுச்சு. தண்ணியை தான் ஊற்றிருக்கிறேன். நல்லா கொதி வரட்டும். கொதிச்சோடனே நம்ம அரிசி போட்டுக்கலாம். தண்ணி கொதிச்சிடுச்சு. இப்போ அரிசி போட போகிறோம். இந்தமாரி கூடையில் வந்து கழுவி வச்சுக்கோங்க. அப்போ தான் அரிசி வந்து தண்ணி உங்களுக்கு அப்படியே கையில் அள்ளி போட்டிங்கன்னா அரிசியாக தண்ணியாக போயிடும். அது உள்ள சாப்பாடெல்லாம். இது வந்து நாங்கள் வீட்டு சாப்பாடு அரிசியில் தான் போட்டிருக்குறோம். கொதிக்கிட்டோம் நல்லா. லெமன் வந்து ஒரு பழம் போடுறோம். ஏன்னா தயிர் ஊற்றிட்டோம்ல, அதனால் வந்து ஒரு பழம் போட்டால் போதும். நாங்கள் எந்த வெளிநாட்டுக்கு போனாலும் எங்களுக்கு ஒரு ஆசை, எல்லா ஜாமான் வாங்கிட்டு வந்து யூஸ் பண்ணணும்னு எனக்கு ரொம்ப ஆசை எனக்கு. அப்போ என் மகன் வந்து 14 போனாங்க துபாய்க்கு. அப்போ நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன், நான் வரும்போதெல்லாம் வாங்கிட்டு வாம்மா வீட்டுக்கு தேவையுள்ள பொருளெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து அம்மா எனக்கு என்னம்மா வாங்க தெரியும், நீங்கள் வந்தீங்கன்னா வந்து வாங்கிட்டு போங்கம்மா, உங்களுக்கு தேவை உள்ள பொருள் எல்லாமே வந்து வாங்கிட்டு போங்கம்மா, உங்களுக்கு வீட்டு யூஸ் போன்ற பொருள்னு சொல்லுவாங்க. அதோட 2020 போனேன்னா அப்போ தேவை உள்ள பொருள் பார்த்து வாங்கிட்டு வந்தேன். அப்புறம் 2024 போனோம். போயிட்டு அப்போவும் தேவை உள்ள வீட்டுக்கு தேவை உள்ள பொருள் எல்லாமே வந்து துபாயில். இப்போ யூடியூப்புக்கோசம் நாங்கள் எந்த பொருளுமே வாங்கலை. எல்லாமே மகன் துபாயில் இருக்கிறதுனால மகன் கூட போயிட்டு மருமகள்லாம் அங்கே இருக்கும்போது போயிட்டு வாங்கிட்டு வந்து தான் எல்லாத்தையுமே நாங்கள் வந்து இப்போ வந்து யூஸ் பண்ணுறோம். இதெல்லாம் வந்து அங்கே தான் க்ரீன் ஹவுஸில் வாங்கினோம். எல்லாமே வந்து அங்கே க்ரீன் ஹவுஸு நூல் வந்து எல்லா கடையும் இருக்கும். நல்லா பெரிய பெரிய கடையாக இருக்கும். எல்லா இடத்துலையும் போயிட்டு வாங்கிட்டு வந்து ஒன்று ஒன்றா வந்து வச்சுருவேன். அட்டைப்பட்டியில் போயிட்டு வர்ற நேரம்லாம் அப்போ வாங்கி எடுத்துகிட்டு வந்து வைக்கிறதுனால இன்றைக்கி எல்லா பொருளுமே நம்ம வீட்டுக்குன்னு தேவைக்கு நம்ம எல்லாமே எடுத்து பண்ணுறதுக்கு நம்ம உதவுது. இப்போ எல்லா ஜாமானும் இப்போ தேவை இருக்கிறதுக்கு. இது பிரியாணி அரிசியில் கூட போட்டு செய்யலாம். நீங்கள் வந்து ஜீரக சம்பாவில் செய்யலாம், பிரியாணி அரிசியில் செய்யலாம். இது வந்து நாங்கள் வந்து புழுங்கல் அரிசியில் வந்து வீட்டு சாப்பாடு அரிசியில் தான் செஞ்சுருக்கிறேன் நான். இங்கே பாருங்கள் எப்படி இது பாருங்கள், அப்படியே கறி மாதிரி தெரியுது பாருங்கள். காலிஃப்ளவர் ரொம்ப போட்டு கிண்டிக்கிட்டே இருக்கக்கூடாது. அப்படியே நல்லா அரிசி போட்டோடனே நல்லா அப்படியே வேகணும். பாருங்கள் இந்த கேரட்டு, பீன்ஸு எப்படி நல்லா அழகாக முந்திரி இங்கே பாருங்க எப்படி இருக்குது பாருங்கள். அந்த பச்சை மிளகா இதெல்லாம் வந்து அழகாக பார்க்கும்போதே வந்து ஒரு அழகாக இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கும் நல்லா தோணும் நம்மளுக்கு மனசில். இப்போ கொஞ்ச நேரம் நல்லா டம்மில் போடுவோம். கேசரி பவுட்ரு போடுறோம் பாருங்கள். அப்படியே லைட்டாக கையில் தான் இது பண்ணணும். ஏன்னா நீங்கள் தண்ணி போட்டிங்கன்னா
அந்த தண்ணி சத்து லாஸ்ட்டில் சாப்பாடு வந்து தண்ணி சத்து மாதிரி ஆயிடும். அதனால் வந்து லைட்டாக நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க. போதும். அப்படியே டம்மில் போட போகிறேன். இது வந்து இப்போ வந்து இந்த அடுப்பில் வந்து டம்மில் போட போகிறோம். இங்கே இருங்க, பட்டாணியெல்லாம் வந்து நல்லா வெந்துருச்சு, மாவாயிடுச்சு பாருங்கள். பட்டாணியெல்லாம் பீன்ஸ்லாம் பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. எல்லாமே கரெக்டாக நல்லா சூப்பராக அமைஞ்சிருக்குது. ஏன்னா உருளைக்கிழங்கு சேர்க்கக்கூடாது. உருளைக்கிழங்கு சேர்த்தா அது மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி கொலன்னு தெரியும். அதனால் வந்து இந்த அடுப்பில் வந்து நம்ம போட்டுருவோம். போட்டுட்டு இன்றைக்கி வந்து பேரன் வந்து இன்றைக்கி காடை வாங்கி காடை கிரேவி செய்ய போகிறோம். டம்மில் போட்டோம். சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. வெந்துருச்சு பாருங்கள், நல்லா சூப்பராகிடுச்சு. இப்படி செஞ்சு எல்லோரும் வந்து உறவுகள்லாம் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், நல்லாயிருக்கும். இந்த இது மசாலாத்தூள் வந்து நாங்கள் வந்து அரைச்சி விற்கிறோம், சேல்ஸ் பண்ண போகிறோம். நீங்கள் வந்து ஆர்டர் கொடுக்குறவங்க கமெண்டில் சொல்லுங்கள். குழம்பு மிளகாத்தூள், கறி மசாலாத்தூள், வெறும் காஷ்மீர் மிளகா, வெறும் மிளகாத்தூள் கூட நாங்கள் எல்லாமே வந்து சுத்தமாக க்ளீனாக நாங்கள் வந்து உங்களுக்கு வந்து செஞ்சு கொடுக்குறோம். வேணுங்கிறவங்க நீங்கள் வந்து கமெண்டில் சொல்லுங்கள். நாங்கள் வந்து ஆர்டர் பண்ணி உங்கள் வீட்டு அட்ரஸ்க்கு வந்துடும். இந்த தூள் வந்து எங்கள் ஊர் ஸ்டைல் மசாலா தூள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் உறவுகளே. எல்லோரும் எங்கள் சேனலில் எல்லோரும் பாருங்கள். காடை வந்து எங்கள் வீட்டில் செய்கிறோம். இந்த காடை க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறேன். 65 பரட்டி வச்சுருக்கிறேன். இன்றைக்கி பேரனுக்கு, பேத்தி வந்து அவங்க அத்தம்மா வீட்டுக்கு போயிட்டா. அதனால் வந்து பேரனுக்கு பிரிஞ்சி காடை பொரிச்சிட்டு இது வெங்காயம் நல்லா வதங்கணும். காடை வந்து கிரேவி செய்கிறேன் நான். பாருங்கள் எல்லோரும். வெங்காயம் வதங்கட்டும். நல்லா வெங்காயம் வந்து நல்லா வதங்கட்டும். அது வதங்கினாதான் வந்து அந்த கிரேவிக்கு வந்து நல்லாயிருக்கும், டேஸ்ட்டு கொடுக்கும். சரி, இன்றைக்கி நான் டெய்லி வாரம் தேங்காய் சோறு. போன வாரம் வந்து எங்கள் மகன் மையன் வீடு வந்து தங்கச்சி மையன் வீடு வந்து பால் காய்ச்சினாங்க. அதனால் நாங்கள் நேற்று போன வாரம் போயிட்டோம். ஞாயிற்றுக்கிழமை செய்யல. சரி, பிரியாணி இப்போ அப்பப்போ பிரியாணி தேங்காய் சோறு தானே செஞ்சிட்ருக்குறோம். முந்தா நாள் தான் தேங்காய் சோறு செஞ்சு கொடுத்தேன். அதனால் இன்றைக்கி சரி பிரிஞ்சி மாதிரி ஆக்கிட்டு காடை கிரேவி வச்சுட்டு சிக்கன் 65 பொரிச்சு கொடுத்துருந்தான் பேரனுக்கு. பேத்தி இருக்கிறா இங்கிட்ட மருமக எல்லாருக்கும் சரி சாப்பிடட்டும் அப்படின்னு செய்கிறேன் நான். புதினா சட்னி அரைச்சிட்டு தயிர் பச்சடி வேணாலும் வச்சுக்கலாம். புதினா சட்னி செய்கிறேன். அதனால் வந்து செஞ்சு கொடுக்கலாம் பிள்ளைங்களுக்கு. நல்லா வதங்கணும். வெங்காயம் எவ்வளோ வதங்குதோ அந்த கிரேவி வந்து டேஸ்ட்டு கொடுக்கும். நாங்கள் வந்து நல்லா இப்போ வந்து வீட்டிலையே நாங்கள் வந்து சரி மசாலா அரைச்சி சரி எல்லாருக்கும் உறவுகளுக்கெல்லாம் வந்து பிள்ளைங்களுக்கெல்லாம் வந்து செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு நாங்கள் வந்து இப்போ வந்து ஒரு ஐடியா பிளான் போட்டு வச்சுருக்குறோம். அதனால் வந்து எல்லா உறவுகளும் அரைச்சி கேட்குறீங்களா, நாங்கள் அரைச்சி உங்களுக்கு எல்லாருக்கும் நாங்கள் வந்து செய்கிறோம். தக்காளி 2 சேர்த்துக்கோங்க. இந்த பட்டை வந்து துபாயில் விற்கிறாங்க. போகிற உறவுகள் வந்து
இந்தமாரி பட்டைலாம் வாங்கிட்டு வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். நல்லா இனிப்பாக இருக்கும். இந்த பட்டை வந்து கருப்பு பட்டை நல்லாயிருக்கும். சுருள் பட்டை சூப்பராக இருக்கும். அந்த ஊர் பட்டை, ஏலக்காய், லவங்கம் எல்லாமே வந்து ஒரிஜினல் தான், ஃபஸ்ட்டு குவாலிட்டி தான். அங்கெல்லாம் நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். வாங்கிட்டு வந்து போனீங்கன்னா வாங்கிட்டு வந்து வீட்டுக்கு தேவை உள்ள பொருள் அதை வந்து யூஸ் பண்ணுங்கள். நல்லாயிருக்கும். இந்தமாரி பட்டைலாம் இந்த பாருங்கள் எப்படி இது பாருங்கள். பட்டை இந்த ஒரு கரண்டி போட்டால் போதும். ஏன்னா வந்து 4-5 கடை தான் வாங்கியிருக்கிறோம். அதனால் வந்து ரொம்ப மசாலா போடாதீங்க. இதை வந்து நல்லா வதங்கட்டும். அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும். மஞ்சத்தூள் போட்டு கழுவிட்டேன் காடையில். இருந்தாலும் லைட்டாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. ஏன்னா வந்து இதில் வந்து லைட்டாக உப்பு போட்டுக்கோங்க. ஏன்னா ரொம்ப உப்பு கடுத்த மாதிரி ஆயிரும். உப்பு வந்து தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க நீங்கள். மகப்பிள்ளை பேத்தி வந்து அவங்க அத்தம்மா வீட்டுக்கு போயிருக்கிறா. லீவுக்கு, ஸ்கூல் லீவுக்கு போயிருக்கிறா. அதனால் பேராண்டி ஒண்டி தான் வந்திருக்கிறாரு. பேரன் ஒண்டி வந்துட்டு இருந்துட்டு போகிறதுக்கு வந்துக்கிறாரு மாமா வீட்டுக்கு. இங்கே பாருங்கள், இதுவே நல்லா கிரேவி மாதிரி ஆகுது பாருங்கள். மசாலா நல்லா சூப்பராக. இதில் வந்து கறி மசாலா தூள் போடுறேன். நேற்று தான் அரைச்சோம். இன்றைக்கி வந்து இதை வந்து கறி மசாலா தூள் அரை கரண்டி போட்டிருக்கிறேன் நான். மிளகாத்தூள் எடுத்துக்கிறேன். இது வந்து காஷ்மீர் மிளகா. ஏன்னா இது வந்து கொஞ்சமாக தான் போடணும். ஏன்னா வந்து ரொம்ப காரம் ஆயிடுச்சுன்னா இது நல்லா இருக்காது. மிட்டா மாதிரி தான் அது வந்து கொஞ்சம் இருக்கணும். அதனால் வந்து இது கொஞ்சோண்டு போட்டுக்கிறேன். காரம் வேண்டுக்கிறவங்க காரம் போட்டுக்கோங்க. இந்த காடையை சேர்க்க போகிறோம். எப்படி ஆயிடுச்சு பாருங்கள் நல்லா. இது வந்து காடையை சேர்க்க போகிறோம். நல்லா மஞ்சத்தூள் போட்டு நல்லா கழுவிட்டோம். உப்புலாம் சேர்த்தாச்சு. இந்தமாரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், நல்லாயிருக்கும். 65 போட்டு சாப்பிடலாம். பிள்ளைங்களுக்கு எது பிடிச்சிக்குதோ வாங்கி செஞ்சு கொடுங்க. அப்போ தான் அதுங்களுக்கும் நல்லா உடம்புல வந்து நல்லா தெம்பு இருக்கும். படிக்குதுங்க பிள்ளைங்க, வேலைக்கு போகிறாங்க பிள்ளைங்க. கடை இதை வாங்கி சாப்பிட்றதுக்கு இந்தமாரி வீட்டில் வந்து நம்ம நல்லா செஞ்சு கொடுக்கலாம் பிள்ளைங்களுக்கு. இது வந்து வெளிநாட்டில் இருக்கிற பிள்ளைங்க கூட இது கொஞ்ச நேரத்து வேலை தான். இது ரொம்பலாம் வேலைலாம் கஷ்டமான வேலைலாம் இல்லை. இதை வந்து குக்கரில் வைக்கக்கூடாது. நீங்கள் வந்து சட்டியிலே தான் செய்யணும். இது அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும். இங்கே இருங்க, நல்லா வதங்கிட்ட பிறகு தான் நான் வந்து இப்போ தண்ணி வந்து கொஞ்சம் சேர்த்துக்க போகிறேன். எப்படி இது பாருங்கள். ஒரு கிளாஸ் சேர்த்துக்கிறேன். ஏன்னா இது கொஞ்சம் காடெல்லாம் உங்களுக்கு இது ஆவிலே வந்து வெந்துடும். இது ரொம்ப தண்ணி ஊற்றிலாம் நீங்கள் வந்து டைமை வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்க வேணாம்.
மசாலா வந்து பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். இது அப்படியே கொதிக்கிட்டோம். நம்ம இதை மூடி போட்டு வச்சிடலாம். நல்லா கொதிக்கிட்டோம். தண்ணியெலாம் ஊற்றலை பாருங்கள். இந்த ஒரு கிளாஸ் தண்ணி தான் ஊற்றிருக்கிறேன். இதுவே நல்லா வேகட்டும். அப்படியே இந்த ஆவிலே வெந்துடும். இது மூடி போட்டு வச்சிடலாம். கொஞ்சம் நேரம் சிம்மிலே வேகட்டும். வந்து மிளகுத்தூள் போட்டுக்கோங்க. நல்லா கிரேவி மாதிரி ஆயிடுச்சு பாருங்க. நல்லா கிரேவி மாதிரி ஆயிடுச்சு பாருங்கள். அப்படியே இந்த சிக்கன் இந்த கறி மசாலா தூள் எதுக்கு நாங்கள் மிளகு அதில் போட மாட்டோம்னா, தேவை இருக்கிறதுக்கு நம்ம வந்து அதை யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ வந்து அது அந்த தூள் வந்து நல்லாயிருக்கும். மிளகு போட்டு அரைச்சிட்டிங்கன்னா அது வந்து நீங்கள் அந்த எதுக்கும் ஒரு காரக்குழம்பு வைக்கும்போது ஒரு இது செய்யும்போது அதெல்லாம் போட்டிங்கன்னா அந்த நல்லா இருக்காது. அந்த தூள் கறி மசாலா தூள்னா மட்டன் சிக்கன் இந்த எல்லாத்துக்கும் நூடுல்ஸுக்கு எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த தூள் வந்து இது பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். நல்லா வெந்துடும். நல்லா இருக்குது பாருங்கள். சூப்பராக இருக்குது பாருங்கள். காடை கிரேவி கத்தியில் வச்சு அப்படி வெந்துருச்சு. நல்லா ஆவிலே வெந்துடும். அந்த காடெல்லாம் வந்து ரொம்ப நேரம் ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாது. நல்லா இருக்காது உங்களுக்கு. எந்த பிறகு எப்படி ஆயிடுச்சு பாருங்க. நல்லா சூப்பராக இந்த மசாலா தான் சொல்கிறேன் நான் வந்து நாங்கள் எப்படி எங்கள் வீட்டுக்கு சுத்தமாக எப்படி அரைச்சி வச்சு புழங்குறோமோ அதேமாரி தான் உங்களுக்கும் நாங்கள் செய்வோம். நாங்கள் வந்து மல்லிக்கீரை போடுறோம். எங்கள் சேனலை வந்து நல்லா எல்லோரும் பாருங்கள். இது வந்து ஒரு செகண்ட் வேலை தான் உங்களுக்கு. ரொம்ப நேரம் வேலை இல்லை. இது வந்து சீக்கிரம் நல்லா சூப்பராக நல்லாயிருக்கும். இந்த பிள்ளைங்க எல்லாம் பேச்சுலராக இருக்கிற பிள்ளைங்க, வெளியூரில் இருக்கிற எல்லா உறவுகளும் இந்தமாரி வந்து இங்கே இருக்கிற உறவுகளும் இந்த பிள்ளைங்க வந்து சின்ன வயசு பிள்ளைங்க எல்லாருமே வந்து வீட்டில் வந்து இப்படி செஞ்சு கொடுங்க. மசாலா தூள் நாங்கள் வந்து மசாலா தூள் குழம்பு இந்தமாரி இந்த தூள்லாம் வந்து உங்களுக்கு வேணும்னா கமெண்டில் சொல்லுங்கள். நாங்கள் வந்து அரைச்சி உங்களுக்கு வந்து டெலிவரி பண்ணுவோம். நாங்கள் நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள். மணமாக இருக்குது பாருங்கள். நல்லா ஆயிடுச்சு பாருங்கள். இது நீங்கள் இந்தமாரி சிக்கனுக்கு கூட இந்த தூள் நீங்கள் வந்து போட்டு நல்லா கிரேவி மாதிரி செய்யலாம். மட்டனுக்கு செய்யலாம். எல்லாத்துக்குமே இந்த தூள் வந்து நீங்கள் வந்து போட்டுக்கலாம். நல்லா சுத்தமாக நல்லா அரைச்சி நல்லா வச்சு நாங்கள் தருவோம். பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் உறவுகளே. பிரிஞ்சிக்கு வந்து புதினா துவையல் அரைக்கிறோம். பாருங்கள் எல்லோரும். அப்போ தான் அந்த பிரிஞ்சிக்கு வந்து சூப்பராக இருக்கும் புதினா சட்னி. ரெண்டு பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. புதினா கழுவி புதினா இந்த கொத்தமல்லி காம்புலாம் இருக்குது பாருங்களேன். அதெல்லாம் நீங்கள் வந்து கீழேயே போடாதீங்க. நல்லா அரைச்சி நல்லா வந்து சாப்பிடுங்க. உடம்புக்கு நல்லது. ஒரு கெட்டு 15 ரூபான்னு விற்கிது. அதனால் வந்து வேரெல்லாம் போட்டு அதுக்குன்னு செய்யுங்கன்னா சொல்லலை. நாங்கள் நல்லா கீரை காம்பு இந்த இதுங்கெல்லாம் வந்து நீங்கள் நல்லா போட்டு சமைச்சி சாப்பிடுங்க. புதினா சட்னி வந்து நல்லது உடம்புக்கு. இதில் வந்து நீங்கள் வந்து நல்லா சூப்பராக இருக்கும். வெறும் தேங்காய் புளி கொஞ்சோண்டு வச்சுருங்க. ரொம்ப தீய வதக்கக்கூடாது. இந்த புதினாவை வந்து இந்த உளுந்த பருப்புலாம் போட்டிங்கன்னா 2 நாளைக்கு ஒரு நாளைக்கு வச்சுக்க முடியாதுல்ல. அதனால் இது கொஞ்சமாக இந்த கொத்தமல்லி கீரை இந்த புதினா இதெல்லாம் போட்டு
இதுமாரி செஞ்சீங்கன்னா தேங்காய் பூ வந்து இந்த பாருங்கள் நல்ல புளி பாருங்கள் இந்த கொஞ்சம் இது வந்து ரொம்ப தீயக்கூடாது, வதங்கக்கூடாது. ரொம்ப வதங்கிச்சுன்னா அந்த டேஸ்ட் வந்து தீஞ்ச மாதிரி ஆயிரும். புதினா அரைக்கும் போது சொல்லுங்கள். ஆமாம், புதினா அரைக்கும் போது அந்த புளியை போட்டு அரைக்கணும். இந்த ஒரே ஒரு 2 பல்லு வந்து பூண்டு ஒண்டி போட்டுக்கலாம் அந்த வாசனைக்கு கொஞ்சம். இன்றைக்கி எங்கள் வீட்டில் வந்து கொஞ்சம் சிம்பிளாகிடுச்சு பிரிஞ்சி எல்லாம். இந்த உறவுகளெல்லாம் வந்து பார்ப்பாங்க, இந்தமாரி காலிஃப்ளவர் போட்டு பிரிஞ்சி செஞ்சது வந்து பார்த்து எல்லோரும் வந்து சமைச்சி சாப்பிடுவாங்க. அதனால் வந்து இப்போ வந்து புரட்டாசி, அதனால் வந்து உறவுகள்லாம் வந்து ரொம்ப உறவுகள் வந்து ஃப்ரெண்டாக இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் வந்து இதுமாரி பார்த்து செஞ்சு சாப்பிடட்டும், பிள்ளைங்களுக்கு கொடுக்கட்டும். இந்த 2 பூண்டு பல் போட்டோம் பாருங்கள், அவ்வளோதான். இந்த இது வதக்கியாச்சு. அந்த பாருங்கள் மணமாக இருக்குது பாருங்கள், அப்படியே சூப்பராக இருக்குது பாருங்கள். ரொம்ப நேரம் தீயக்கூடாது. இந்த பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். இந்த பச்சை மிளகாய் எல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். அவ்வளோதான், இதோடைய வேலை முடிஞ்சிருச்சு. இப்போ இந்த அரைக்கும் போது காமிக்கிறோம் உங்களுக்கு வீடியோவில். உப்பு வந்து கொஞ்சோண்டு சேர்த்துக்கோங்க.